அனைவருக்கும் வணக்கம். வாரம் ஒரு அக்குபஞ்சர் புள்ளி அப்படின்ற வரிசையில இன்னைக்கு நாம பார்க்க போற புள்ளி லிவர் 3. அதாவது கல்லீரலின் மண்பூத புள்ளி, லிவர்ல எர்த் பாயிண்ட். இந்த புள்ளி எங்க இருக்கு, இதை போடும்போது என்னென்ன சிறப்புகள்லாம் நடக்குது அப்படின்றத பார்க்கலாம். லிவர் எர்த் அப்படின்றது அதுவும் காலில் இருக்கக்கூடியதான். காலில் கட்டை விரல் இருக்கு இல்லையா, கட்டை விரலுக்கும் அடுத்த விரலுக்கும் நடுவுல வந்து இந்த இப்படி சதை ஜாயிண்ட் ஆகிற இடத்துல 2 சுன் தொலைவில் இருக்கும். 2 சுன் அப்படின்றது வந்து நம்ம விரல்ல 3 விரல்களால் அளக்கக்கூடிய பகுதி. இதை போடும்போது என்ன நடக்குது, அதாவது கல்லீரல் வந்து எங்க வேலை பார்க்குதுன்னா மண்ணீரல்ல வேலை பார்க்குது. கண்கள் நம் முகத்தின் வசீகரம் மட்டுமல்ல, அது ஒரு ஆரோக்கியத்தின் கண்ணாடி. இன்னைக்கு கண்ணில் கிட்ட பார்வை, தூர பார்வை, வெள்ளெழுத்து, கண்புரை, ஐ ப்ரெஷர், கலர் பிளைண்ட்னஸ், இப்படி நிறைய பிரச்சனைகள் வந்து நிறைய பேருக்கு இருந்துக்கிட்டே இருக்குது. இது எதனால் ஏற்படுது, அதை எளிமையாக வீட்டில் நாம் எப்படி சரி பண்ணலாம் அப்படின்ற விஷயத்தெல்லாம் நீங்கள் அக்குபஞ்சர் படித்தவங்களா இருந்தாலும் சரி, படிக்காதவங்களா இருந்தாலும் சரி, தெரிஞ்சுக்கிறதுக்கு மே 11ஆம் தேதி நடக்க போகிற கிளாஸில் ஜாயின் பண்ணுங்கள். உங்களோட பேரை முன்பதிவு பண்ணிக்கோங்க. இந்த கல்லீரலை வந்து நம்ம வந்து ஆகாயமாக சொல்லுவோம், அதாவது மரம் அப்படின்ற வடிவமாக பார்க்கலாம். மண்ணீரல் வந்து மண் தான். ஓகே, இப்போ இந்த மரம் வந்து மண்ணுக்கு போகுது அப்படிதான் நம்ம இதை வந்து எடுத்துக்கும் போது நம்மளால வந்து நோய் நிலையை வந்து ஈஸியாக வந்து புரிஞ்சுக்க முடியும். மரம் மண்ணுக்கு ஏன் போகணும் அப்படின்னு கேட்டோம்னா, மண்ணில் வந்து மரத்தை வந்து நடுறது மூலமாக என்ன பண்ணலாம் அப்படின்னா, மண்ணில் உள்ள சத்துக்கள் வந்து மரத்தால் வந்து உறிஞ்சப்படுது. மண்ணில் இருக்கிற சத்து வந்து மரத்தால் உறிஞ்சப்படும். இது ஒரு விஷயம் நடக்கும். அப்புறம் உள்ள வந்து என்ன பண்ணும்னா, நீரை வந்து மரம் வந்து உறிஞ்சி தக்க வச்சுக்கும். அப்போ நீர் வந்து அந்த இடத்துல வந்து இருக்கும். மரம் இருக்கக்கூடிய மண் பகுதிகளில் பார்த்தீங்கன்னா வேர் வந்து நல்லா நீரை வந்து உறிஞ்சி வச்சுக்கும். ஆழமாக போகக்கூடிய வேர் கூட அடியில் இருக்கக்கூடிய நிலத்தடி நீரை வந்து உறிஞ்சி தேக்கி வச்சுக்கக்கூடிய இது விஷயத்துல இருக்கிறதுனால நமக்கு வந்து மண் வந்து ஈரப்பதத்தோடு இருக்கக்கூடிய தன்மை ஒன்று இருக்கும். அப்புறம் வேர் வந்து நல்லா ஊடுருவி போகுது இல்லையா, அப்படி ஊடுருவி போகும்போது என்ன ஆகும்னா, காற்று போகிறதுக்கும் நீர் போகிறதுக்கும் நிறைய வந்து வழி வந்து கிடைக்குது. அதாவது காற்று நல்லா உள்ள ஈஸியாக போக முடியுது, நீரும் வந்து உள்ள ஆழமாக இறங்குது. இந்த 3 விஷயமும் நடக்குது. இந்த விஷயங்களை எல்லாம் நம்ம அப்படியே நோய் நிலையோட சம்மந்தப்படுத்தி பார்த்தோம் அப்படின்னா என்ன நடக்கும் அப்படின்னா, இப்போ ஃபஸ்ட்டு வந்து ஈரப்பதம் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா, மண்ணில் ஈரப்பதம் இருக்கணும். மண்ணில் ஈரப்பதம் இருக்கணும்னா நம்ம உடல் தான் மண். அப்போ நம்ம உடல்ல வந்து வறட்சி இருக்கு, அதாவது தோல் வறட்சி ஆகுது, முடி வறட்சி ஆகுது, வறட்சி ஆகுது. இந்த மாதிரி வறட்சி அப்படின்ற ஒரு விஷயங்கள் வந்து இருக்கும்போது அங்க என்னன்னா ஈரப்பதத்தை தக்க வச்சுக்க முடியல, அங்க என்ன இல்லை, மரம் இல்லை அப்படின்றத வந்து மனசுல வச்சுக்கிட்டு நம்ம வந்து இந்த லிவர் 3 அப்படின்ற பாயிண்ட் போடும்போது நமக்கு வந்து இது வந்து சரியாகும். இதை வந்து உணவு முறையா கொண்டு வரலாம். அதோட வந்து அக்குபஞ்சர் பாயிண்ட் போடுவோம். இன்னும் பழக்க வழக்கங்களாகவும் மாற்ற சொல்லும் போது நல்ல ஒரு ரிசல்ட் இருக்கும். அடுத்து என்ன சொன்னோம் அப்படின்னா, இது வந்து நல்ல ஊடுருவி போகுது. அப்ப நீரும் காற்றும் செல்வதற்கு நல்ல ஒரு இடம் கொடுக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோம். அப்ப நீரும் காற்றும் ஊடுருவி செல்லணும். இப்ப நீண்ட தூரம் போகணும் அப்படின்னா அது என்ன விஷயமா இருக்கும் நம்ம உடல்ல அப்படின்னு யோசிச்சோம்னா, இரத்த குழாய்கள் என்ன கொண்டு போகுது, நீர் வடிவத்துல இருக்கக்கூடிய இரத்தத்தை வந்து கடத்தி கொண்டு போகுது. அதே மாதிரி அதன் மூலமாக இரத்தத்தின் மூலமா என்ன எடுத்துட்டு போகப்படுதுன்னா காற்று வந்து எடுத்துட்டு போகப்படுது, அதாவது ஆக்சிஜனை கொண்டு போகுது. இப்ப நீர் காற்று இந்த ரெண்டும் வந்து நல்ல விதமா வந்து இருந்துச்சுன்னா நமக்கு வந்து இரத்த ஓட்டம் வந்து நல்லா இருக்கும். இப்ப இந்த இரத்த ஓட்டம் குறைவதால ஏற்படக்கூடிய பிரச்சனை அப்படின்னு பார்த்தோம்னா உயர் இரத்த அழுத்தம், குறை இரத்த அழுத்தம் இப்படின்னு 2 விஷயங்களை வந்து நம்ம பார்க்கலாம். அப்ப உயர் இரத்த அழுத்தம், குறை இரத்த அழுத்தம் அப்படின்னு வரும்போது, அதாவது லோ பிபி, ஹை பிபி, இந்த 2 விஷயத்துக்குமே வந்து நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த பாயிண்ட்டை வந்து போடலாம். அதாவது அதிகப்படியான ஓட்டத்தையும் வந்து இந்த மரம் வந்து நிலைநிறுத்தும். அதே மாதிரி ஓட்டமே இல்லை அப்படின்ற விஷயத்துலையும் இந்த வேர் வந்து ஆழமா போறதுனால நமக்கு வந்து அந்த இடத்துல ஓட்டம், அதாவது நீர் ஓட்டம் அப்படின்ற ஒரு விஷயத்துக்கும் இது வழி கொடுக்கக்கூடியதா இருக்கும். ஸோ இந்த பாயிண்ட் வந்து லிவர் எர்த்து வந்து ஹை பிபி, லோ பிபி இது 2க்குமே போடலாம். 2வது இது போடும்போது கண்டிப்பாக வந்து படுக்கை வசத்தில் வச்சு தான் வந்து போடணும். நீங்கள் வந்து
கையில் ப்ரெஸ் பண்ணி விடுறதுனால ஒன்றும் இல்லை. ஆனால் நீடில் போட்டிங்க அப்படின்னா பேஷண்ட்ஸை வந்து கண்டிப்பாக வந்து படுக்க வச்சு போடுங்க. ஏன்னா டக்குன்னு பிளட் ப்ரெஷர் வந்து ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட் ஆகிறதுனால சில பேருக்கு வந்து மயக்கம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஓகே, அடுத்து வந்து என்னன்னா, இந்த மரத்தோட வேர் வந்து மண்ணை இறுக்கி புடிச்சுக்கிடுது. அதாவது மண் சரிவு அப்படின்றது இல்லாம மரம் நடும்போது வந்து இறுக்கி புடிச்சுக்கிடுது. இந்த விஷயமா வந்து நம்மளுடைய உடல்ல யோசிச்சோம் அப்படின்னா, நம்மளுடைய உறுப்பு வந்து அந்த இடத்துல இருக்காம சரிந்து போகுது அப்படின்ற விஷயத்துக்கு இந்த பாயிண்ட போடும்போது சரியாகும். அது என்ன நோய் நிலை அப்படின்னு பார்த்தோம்னா, குடல் இறக்கம் இருக்கு, கர்ப்பப்பை இறக்கம் இருக்கு, மலக்குடல் இறக்கம். இந்த மாதிரி தன்னுடைய இடத்தை விட்டு ஒரு விஷயம் வந்து நழுவுது. அதாவது மண் சரிவு மாதிரி அது வந்து நழுவி போகுது அப்படின்னா அந்த இடத்துல இந்த பாயிண்ட போடும்போது இது வந்து என்ன பண்ணா மண்ணை இறுக்கி பிடிக்கும். அதாவது உயர்த்தக்கூடிய ஒரு நிலைக்கு வந்து வரும். அதனால குடல் இறக்கம் அப்படின்ற ஒரு விஷயத்துக்கு எந்த இறக்கம்னாலும் இறக்கத்திற்கு இந்த பாயிண்ட் வந்து தாராளமா போடலாம். இப்ப மரம் வந்து மண்ணுக்கு வந்துருச்சு. மண் மரம் வந்து என்ன பண்ணும் அப்படின்னா மண்ணில் இருக்கக்கூடிய சத்துக்களை வந்து உறிஞ்ச ஆரம்பிக்கும். அதானே நடக்கும். அப்ப இங்க என்ன நடக்கும் அப்படின்னா மரத்திற்கும் தேவையான சத்துக்கள் வந்து கிடைக்க ஆரம்பிக்கும். அப்போ மரத்துக்கு சத்துக்கள் கிடைக்குது அப்படின்னா அதை வந்து எப்படி எடுத்துக்கிடலாம் அப்படின்னா மரம் அப்படின்றத வந்து நம்மளுடைய உடல்ல வந்து ஆகாயம் அப்படின்ற தளமா, அதாவது தலை அப்படின்ற தளமா வந்து பார்ப்போம். அப்ப தலை அப்படின்ற இடத்துல வந்து ஏற்படக்கூடிய இது பற்றாக்குறைகள் அப்படின்னு பார்த்தோம்னா, அதாவது மரத்துல இருந்து உறிஞ்சி கிடைக்கிற மூலமா, அதாவது மண்ணிலிருந்து சத்துக்களை உறிந்து மரம் கொடுக்குது அப்படின்ற கான்செப்ட்ல யோசிச்சோம் அப்படின்னா, இங்க வந்து என்னன்னா ஆக்சிஜன் பற்றாக்குறையால ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் எல்லாத்துக்குமே வந்து இந்த தலைப்பகுதிகளில் ஏற்படும். அது எல்லாத்துக்குமே இந்த பாயிண்ட் வந்து நல்ல ஒரு தீர்வா இருக்கும். ஃபர்ஸ்ட் எடுத்துக்கிட்டோம்னா தலைவலி. இந்த தலைவலிக்கு 2 காரணம் இருக்கும். ஒன்று ஆக்சிஜன் பற்றாக்குறை, இல்லைன்னா நீர் பற்றாக்குறை. இந்த 2 விஷயமுமே வந்து இந்த பாயிண்ட்னால சரியாகும். ஏன்னா மண் வந்து ஈரப்பதத்தை தக்க வச்சிருக்கு இல்லையா? ஸோ இந்த பாயிண்ட் போடும்போது மரத்திற்கும் தேவையான நீர் கிடைக்குது இல்லையா? அப்ப வந்து இந்த இடத்துல தலைவலி அப்படின்ற ஒரு பிரச்சனை வந்து உங்களுக்கு சரியாகும். அதாவது நீர் பற்றாக்குறையாலேயோ இல்ல ஒரு இறுக்கமான சூழ்நிலையில இருக்கீங்க. அப்ப வந்து உங்களுக்கு வந்து காற்று பத்தாம மூச்சு முட்டி தலைவலிக்குது. இந்த மாதிரி 2 விஷயத்துக்குமே இந்த பாயிண்ட் வந்து போடலாம். அடுத்து தலைவலி மட்டும் இல்லாம இங்க வந்து நரம்புகள் இயங்குறதுக்கு வந்து நமக்கு வந்து காற்று தேவை இல்லையா? அப்ப நரம்பு இயக்கம் அப்படின்னு பார்க்கும்போது முக்கியமா முக நரம்புகள் வந்து பலவீனம் அடைந்து சில பேருக்கு என்ன ஆயிடுதுன்னா முகத்துல வாய் வந்து அப்படி கோணிக்கிடுது. ஒரு சைடா வந்து கோணிக்கிடுது. அது வந்து முகவாதம் அப்படின்ற மாதிரி ஒரு நிலைக்கு வந்து வருது. அப்போ இந்த பிரச்சனைக்கும் வந்து இந்த பாயிண்ட போடும்போது ஒரு நல்ல ரிசல்ட் இருக்கும். முகவாதம் அப்படின்றதோட இல்லாம இந்த நரம்பு சம்பந்தப்பட்ட இன்னும் நமக்கு எங்க கடத்திட்டு போகணும்னா மூளைக்கும் வந்து ஆக்சிஜனை கொண்டு போகணும். இப்போ மூளைக்கு ஆக்சிஜன் செலுத்த முடியாத நிலை தான் என்னவாகுதுன்னா வலிப்பு அப்படின்ற ஒரு நோய் நிலை ஆகுது. அப்ப அந்த வலிப்பு அப்படின்ற நோய் நிலைக்கும் வந்து நாம இந்த புள்ளியை வந்து தாராளமா போடலாம். அந்நேரம் வந்து இந்த பாயிண்ட் வந்து இரத்த ஓட்டத்தை வந்து சமநிலைப்படுத்தி நமக்கு வந்து வலிப்பு அப்படின்ற நோயிலிருந்து விடுபட உதவும். ஓகே, அது மட்டும் இல்லாம இது மரம் அப்படிங்கும்போது கல்லீரலோட வெளிப்புற உணர்வு உறுப்பான கண் அப்படின்னு பார்க்கும்போது கண்ணுக்கு தேவையான சத்துக்கள் எல்லாம் மண்ணிலிருந்து கிடைத்து அப்போ என்ன ஆகும்னா கண் பார்வை கோளாறுகள் வந்து சரியாகக்கூடிய ஒரு நிலையும் வந்து இந்த பாயிண்ட் வந்து போடுறதுனால வந்து கிடைக்கக்கூடிய நிலை வந்து இருக்கு. ஓகே, கண் பார்வை கோளாறுகள் சொல்லியிருக்கேன், வலிப்பு நோய், அதோட வந்து முகவாய் கோணல், தலைவலி, இப்படி 4 விஷயம் பார்த்துருக்கோம். இப்ப இன்னும் பார்த்தோம் அப்படின்னா மண் வந்து இப்படி மரத்துக்கு வந்து சத்தை கொடுத்துக்கிட்டே இருக்கு. அப்போ மரத்துக்கு மண்ணுக்கு எப்படி சத்து கிடைக்கும் அப்படின்னு எடுத்தீங்கன்னா இந்த மரத்துல இருந்து விழக்கூடிய இலைகள், இந்த இலை தலைகள்லாம் விழுது இல்லையா, அதெல்லாம் வந்து மண்ணில் மக்கி தான் திரும்ப வந்து மண்ணுக்கு சத்தா மாறுது. இப்ப இது 2ம் போடுறதுனால இதுக்கு அது சத்தை கொடுக்குது, அதுக்கு இது சத்தை கொடுக்குது. இப்படி பார்க்கும்போது மண்ணுக்கு தேவையான சத்தை வந்து நல்லா மரம் வந்து இங்க வழங்கும் போது, ஏன்னா லிவர் தான் எர்த் பாயிண்ட் போடுறோம். அப்ப மண்ணுக்கு தேவையான சத்துக்கள் வந்து நிறைய கிடைக்கும். இப்ப நம்ம மண்ணில் வந்து ஒரு உயிர் வளரக்கூடிய ஒரு சூழல் வந்து உருவாகக்கூடிய நிலை வந்து இங்க உருவாகும். அதாவது மண் வளமாக இருந்தா மட்டும்தான் ஒரு செடி முளைக்கும். அப்படி இருக்கு இல்லையா? அதனால வந்து ஒரு பெண் வந்து கருத்தரிக்கணும், இல்ல ஆணுடைய உயிராற்றல் பெருகணும் அப்படின்ற நேரத்திலையும் இந்த பாயிண்ட் வந்து போடலாம்.
அப்போ கருத்தரித்தல் அப்படின்றது மட்டும் இல்லாம இது சரிவு அப்படின்ற ஒரு விஷயத்தையுமே வந்து சரிப்படுத்தும். அப்படிங்கும்போது கருத்தரிச்சிருச்சு, அந்த மண் வந்து வளமா இல்லை, அதனால வந்து ஏதோ ஒரு சூழ்நிலையில அபார்ஷன் ஆக வேண்டிய சூழ்நிலை வந்தாலும் கூட, அதாவது அந்த சிசு வந்து வலுவில்லாம இருக்கு அப்படின்ற சூழ்நிலை கூட இந்த மண்ணை வந்து வளப்படுத்துறதுக்காக நம்ம லிவர் எர்த் பாயிண்ட் வந்து ப்ரெஸ் பண்ணி விடலாம். இப்படி பல நன்மைகளை தரக்கூடிய லிவர் எர்த் பாயிண்ட்டை நீங்களும் பயன்படுத்தி பலன் பெற வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.